கொஞ்ச நாளாவே ரசிகர்களை ஏமாத்திட்டு இருந்த பிரியாணி படம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாகுது. இதை முன்னிட்டு படத்தோட டீம் ஊடகங்களை சந்திச்சு பேசினாங்க. இந்த படம் பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட வர்றது உங்களுக்கு தெரியும். ஒரு இடைவேளைக்கு அப்புறமா ராம்கி இந்த படத்துல ஒரு முக்கிய வேஷத்துல பலமா ரீஎன்ட்ரி ஆகுறாரு. இது வந்து வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல கார்த்தி ஹீரோவா நடிச்சு அஞ்சிகா நடிச்சிருக்காங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கேன். பிரேம்ஜி பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். ஒரு யுவன் சங்கரோட 100th ஃபிலிம் இது. இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெரி வெரி வெல். அவருடைய குசும்பு தெரியும், வெங்கட் பிரபுவோட குசும்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கார்த்தியும் ரொம்ப குசும்பான ஆள், காமெடி நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க ரெண்டு பேரோட ஈக்குவேஷன் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை நீங்கள் தியேட்டரில் பார்த்து ரசிக்கணும். ஏன்னா இட்ஸ் பைலிங்குவல், தமிழ் தெலுங்குல பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக படம் வந்திருக்கு. ஒரு கிராண்டியராக படம் பண்ணியிருக்காங்க. 1 இயராக படம் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கும்ட்டு. ஸோ இட்ஸ் ஒரு மாஸ் என்டர்டெய்னர். தியேட்டரில் போய் பார்த்து ரசிங்க. கார்த்திக் அவங்களோட சேர்ந்து நான் பண்ணுற முதல் படம். கார்த்தி, அன்சிகா, மாண்டி தாக்கர்னு ஒரு புது பொண்ணு, அப்புறம் வந்து நாசர் சார், ரொம்ப நாள் கழிச்சு ராம்கி சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட யூஸ்வல் கேங்கும் இருக்கு. பிரேம்ஜி, சம்பத், நிதின் சத்யா, பஞ்சு சுப்பு, ஜெயபிரகாஷ் சார், சண்முக சுந்தரம் சார், இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு புது ஜானர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னோட முந்தைய படங்கள்லேருந்து கண்டிப்பாக வேற ஜானரில் தான் இருக்கும். ஆனால் முந்தைய படங்கள்ல இருந்து அதே ஃபன் இதுலேயும் இருக்கும். இது யுவனோட 100வது படம். படம் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த டிசம்பர் வெளியிட இந்த படம் பிளான் பண்ணியிருக்கோம். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் இப்போ கார்த்தி சாரோட ஒரு காம்பினேஷன். ஸோ யுவன் சாரனுடைய ஒரு 100வது படம். அந்த அவருடைய 100வது படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா கருதுகிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்தியாக இருக்கு. பிரியாணினா எப்படி எல்லாருக்கும் ஒரு சாப்பிட்டோன்னே ஒரு முழு திருப்தி கிடைக்குமோ அந்த திருப்தி இந்த படத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமாவே யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் ஸ்பெஷலா இருக்கும். அதுலயும் இது 100வது படம்ங்கிறதால ரொம்பவே ஸ்பெஷலான பாடல்களை தான் கொடுத்திருக்காரு. 100வது படம் நான் வந்து டச் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது லைஃப். அண்ட் ஐ ரியலி தேங்க் த டைரக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ். எனக்கு இவ்வளவு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், இயக்குநர்கள். அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிவகுமார் சார் நடிச்சது. கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் மியூசிக் பண்ணேன். இப்போ என்னோட 100வது படம் அவர் ஹீரோவா இருக்கு. ஸோ இது ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆப்வியஸ்லி நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ண எல்லா மூவிஸும் எங்க மியூசிக் ஹஸ் பின் சக்சஸ்ஃபுல். சேம் கோஸ் டு வெங்கட் பிரபு. எங்களோட காம்பினேஷன் ஹஸ் பின் வெரி சக்சஸ்ஃபுல். அண்ட் இதுல வந்து மெயின் ப்ரெஷர் என்ன அப்படின்னு நினைச்சேன்னா, இட்ஸ் 100வது படம். ஆப்வியஸ்லி என்ன பண்றது அப்படின்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் டூயட் சாங் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஸ்கிராப் பண்ணோம். அண்ட் ஸ்கிராப் பண்ணிட்டு எப்படி பண்றதுன்னு தெரியாம அண்ட் எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் டு காட். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமான இருக்க. பிரியாணி ரிலீஸ் ஆக போகுது. யுவனுடைய 100 அப்படிங்கிற இன்னொரு சந்தோஷம். எங்க அண்ணன் டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நான் இருப்பேன். ஸோ வேற வழி இல்லை, நீங்களாம் பார்த்து தான் ஆகணும். வேற என்ன சொல்றது? ஏன் மூஞ்சில கை வைக்கிறேன்? வேற என்ன சொல்றது? ரொம்ப ஜாலியாக இருந்தது. கார்த்தியோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை. ஸ்கூலில் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். என்னோட சீனியர் அவர். ஆக்சுவலாக வயசில் மூத்தவர், என்னோட வயசில் மூத்தவர். பட் ஸ்கூல்ல அப்பப்போ ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படிதான் பேசிப்போம். பட் இந்த படத்துல வந்து கேரக்டர் பிரகாரமே நானும் கார்த்தியும் வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஸ்கிரீன்ல சூப்பரா தெரிஞ்சது. உண்மையிலேயே இவங்க 4வது கிளாஸ்ல இருந்து படிச்சு இப்படி இருந்தவங்க மாதிரியே இருக்கும் ஸ்கிரீன்ல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அது அந்த கேரக்டரா ரொம்ப. I can't speak Tamil, so you guys are going to have to forgive me. But I will learn slowly. This movie, Biryani, is my first Tamil film, and I must say that it's like the best experience of my life and the best launch pad. I'm actually the mirchi in the biryani, and I do not see myself as a mirchi type of a girl. I just do not see that in myself. So we had a song to shoot
myself, Premji and Karthi, and I was dressed in this sari, and I was actually like shaking inside. I was very nervous, but I was pretending I was cool and I can do this. It's a part of life, and you know, I'm professional and all. But really inside, I was like, like I've run a marathon or something. இந்த படத்துல வர்ற கார்த்திய ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? ஏன்னா கார்த்திய ஸ்டைலா மாத்தி இருக்காராம் வெங்கட் பிரபு. அவர் மீசெல்லாம் குறைச்சி கான்டாக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஹேர் கட், வேற ஹேர் ஸ்டைல் இந்த படத்துல டோட்டலா ஒரு புது கார்த்தி. அதாவது வந்து இந்த படத்துல வந்து கார்த்தி வந்து ஒரு அற்புதமான ஒரு உமனைசரா நடிச்சிருக்காரு. அப்படி பெண்களை எப்படி உஷார் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஜாலியான நம்ம ஏரியால இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் ஒரு கேரக்டர். நம்ம செட்லயே அப்படி ஒருத்தர் இருப்பான். எல்லாத்தையும் நம்ம இதோ கேட்டாலும் அவன் உஷார் பண்றான், அவன் உஷார் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கார்த்தி இதுல பிளே பண்றாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா கார்த்தி வந்து நிஜமாவே வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பர்சன். ஏன்னா படிச்சது எல்லாமே பாய்ஸ் ஸ்கூலு, பாய்ஸ் காலேஜ். அங்க அமெரிக்காலயும் பாய்ஸ் தான். அது அமெரிக்கா கதையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா அந்த கதை பத்தி அப்படி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எமோஷனலாவே ரொம்ப ஸ்பெஷலான பிலிம். ஏன்னா சின்ன வயசுல அரை ட்ரவுசர் போட்டுட்டு ஸ்கூல்ல விளையாடிட்டு இருந்த போது ஒரு 2 ரூபாய்க்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்ட பசங்க இன்னைக்கெல்லாம் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கறது யோசிச்சே பார்க்கல. அப்பவும் யோசிச்சு பார்க்கல. இப்ப யோசிச்சு பார்க்கும்போதுதான் அன்னைக்கு இவன் சொல்லும் போது நானே யோசிச்சு பார்த்தேன். ஆமா, எல்லாம் அந்த கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. சோ எமோஷனலாவே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு இந்த படம். அண்ட் இவனுடைய 100வது படம் சாதாரண விஷயம் கிடையாது. 100 படம் முடிக்கிறது எப்பவுமே இவனோட சாங் வந்து ஒரு பர்சனல் டச் இருக்கும், பர்சனலா கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ அந்த வகையில வந்து இந்த படத்துல இவனுடைய 100வது படம் அப்படிங்கறதுல அதுல நான் நடிக்கிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கேத்த மாதிரி இவன் நிறைய பயமுறுத்தி இருக்கும். 100வது படம் 100வது படம் இதுதானா இவ்வளவுதானா அப்படிங்கிறது. எங்க இதுக்கு என்னங்க அப்படின்றாரு. இல்ல பத்தல டார்ச்சர் பண்ணிருக்கோம். அவர் வந்து இல்ல ஓகே நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க, நான் எப்போ எந்த படத்துக்கு ஒர்க் பண்ற மாதிரி நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாரு. பட் அது சொன்ன மாதிரியே ஒவ்வொரு சாங்லயும் சவுண்ட்ஸ் புதுசா இருந்துச்சு. அந்த பிரியாணியோட தீம் மியூசிக் வரும்போது செட்ல செப்பரேட் கிளாப்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சூடு குறையாத இந்த பிரியாணி ரசிகர்களுக்கு நிச்சயம் ருசிக்கும்னு படக்குழு ரொம்பவே உறுதியா சொல்லுது. மாவா இது வேற ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர்